அழகா நாங்கள் திருக்கோள் தமிழ் சொந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நேற்று நடந்த சிஎஸ்கேஎம்ஐ மேட்சோட ரிவ்யூவும் அப்புறம் அதில் விக்னேஷ் புத்தூர்னு ஒரு பவுலர் போட்டார். செம இம்ப்ரெசிவ். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் ஆரம்பிச்சது அதிசயமா டாஸ் நம்ம பக்கம் விழுந்தது. அதுவே ஒரு நல்ல விஷயம். ஒன்னு ருத்து நாங்கள் பவுல் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. பிளேயிங் லெவன்லேயே ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். பத்திரானாக்கு பதிலாக நேத்தன் நெல்லிஸ் ஆனாங்க. அதுதான் பிக்கெஸ்ட் ட்விஸ்ட். ஏன்னா கான்வேக்கு பதிலாக ரச்சின் ஆட போறாங்கன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு தான். அதே மாதிரி அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. பவர் பிளேல கலீல் அகமது வந்து ரோஹித் சர்மாவை 2வது பால் தூக்குனாரு. சும்மா உள்ள வெளியேன்னு போட்டு தள்ளிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ரயான் ரிக்கல்டன் சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. அவரையும் கலீல் அகமது தூக்கி கொடுத்துட்டாரு ஒரு இன்சைட் வச்சு போட்டு போல்ட். அதுவும் பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட ஹோம் கமிங் ஆஷனா வந்து அந்த ஒரு விக்கெட் எடுத்துட்டு அவர் முகத்துல ஒரு சிரிப்பு இருந்துச்சு. அதெல்லாம் வேற மாதிரி இருந்தது. அந்த ஒரு ஃபீல், சென்னை ஹோம் ஃபீல் கிடைச்சது. அதுக்கப்புறம் தாங்க வந்தாரு நம்ம நூர் அகமத். ஆக்சுவலா அது எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து அந்த 10 கோடி எதுக்கு நிறைய கதறின்னு இருந்தாங்க. நானும் கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தேன். 100 அகமத் 10 crore போட்டு ஒரு 2 ஸ்மைலி. 100 அகமத் 10 crore வேஸ்ட்னு ஒரு இது. தம்பி 10 crore வேஸ்டாப்பா, எப்படி இது அப்படின்னு கேக்குற மாதிரி இருந்தது. 10 கோடிக்கு ஒர்த்து வருமா பொருள் அந்த மாதிரி இருந்தது. எப்படி 4 விக்கெட்டு. என்னோட ப்ரிவ்யூ வீடியோஸும் சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த டைம் மோஸ்ட் விக்கெட் டேக்கரா இருப்பாரு, சிஎஸ்கேவோட எக்ஸ்பெக்டரா இருப்பாருன்னு ப்ரிடிக்ட் பண்ண 2 பேர். ஒன்னு ருத்ராஜ், இன்னொன்னு வந்து நூர் அகமத். ஸோ 2 பேருமே நேற்று நல்லா ஆடிட்டாங்க. இப்போ வந்து நூர் அகமதோட அந்த 4 விக்கெட் ரொம்ப சூப்பரா இருந்தது. செமையா போட்டாரு கைஸ். ப்ரிடிக்டே பண்ண முடியல. அப்புறம் நம்ம யங் அன்கேப்டு விக்கெட் கீப்பர் ஒருத்தர் இருக்காப்ல, ஒரு 0.12 செகண்ட்ல வந்து ஒரு ஸ்டம்பிங் அப்படின்னா 0.1 செகண்ட்ல, ஒரு செகண்ட் கூட கிடையாது, 0.1 செகண்ட்ல ஒரு ஸ்டெம்பிங்கை தட்டி விட்டு போயினே இருந்தாரு. இம்பாக்ட் பிளேயரா கூட ஆடுங்கன்னு கேட்டு இருந்தாங்க எல்லாரும். இப்போ இல்லப்பா நான் இம்பாக்ட் பிளேயரெல்லாம் இல்ல, பாத்துக்கோ ஏன் ஸ்டம்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான ஒரு ஸ்டெம்பிங் பண்ணிட்டு போனாரு. சூர்யா நிக்க கூட இல்ல கைது. அவர் பாட்டுக்கு திரும்பி போயினே இருந்தாரு. ஐயோ இவர் பேர புச்சு அடிச்சுட்டா இருந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு கிளம்பினே இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெம்பிங் ஒன்று பண்ணாரு. ஸோ இன்னும் யங்கா தாங்க இருக்காரு. ஸோ கவலைப்படாதீங்க, இன்னும் 2 வருஷம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் டெப்த்ல வந்து நம்மளோட என் வீட்டு கண்ணுக்குட்டி அப்படின்ற ஒரு கண்ணுக்குட்டி வந்து நம்ம மேலேயே பாஞ்சிருச்சு. ஒரு சாத்திட்டாரு வச்சு தீபக் சகர். சூப்பரா ஆனாரு guys. ஆனா கிரெடிட் கொடுத்தே ஆகணும். எல்லாரும் அவுட் ஆன போது மும்பைக்காக நின்று அந்த லாஸ்ட் அந்த 20 ரன்ஸ், அவர் அடிச்ச 20 ரன்ஸ் தான் கொஞ்சம் அந்த டீம் வந்து 150 கிட்ட கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பவர் பிளே பவுலிங்கும் வந்து அதே மாதிரி ராகுல் திரிபாதி சொதப்பல். அதே மாதிரி தீபக் சகர் விக்கெட் எடுத்தாரு. பயங்கர பம்படப்பா இருந்தாரு. என்னையோ நாங்க என்னையா உனக்கு பாவம் பண்ணுங்கிற மாதிரி இருந்தது அவரை பார்த்து. அதான் அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் இருந்தது. ஆஹ் எங்க டீமுக்கு ஆட சொன்னா கைவலி கால் வலியுமா மேடம், அவங்க டீமுக்கு போய் ஆடும்போது சும்மா சில்லு 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 சில்லுன்னு வந்து பவுலிங் போடுறான், பேட்டிங் ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்தா தலைவரே அவன்ற மாதிரி நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து 4 6 ரிப்பீட் 4 6 ரிப்பீட்னு சொல்லி அடிச்சு சும்மா பவர் பிளேலயே ஒரு நிமித்திட்டாரு. 22 பால்ல ஒரு 50 ரன்னு. அவரு ட்ரூ கேப்டன்ஸ் நான் காணாரு கைஸ். ஏன்னா அவருக்கும் தெரியும் இந்த சேப்பாக் பிச்சில் பவர் பிளேல ரன் அடிச்சாதான் உண்டு. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும் இங்க ரன் அடிக்க அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா வந்து பிரின்னு பிரிச்சுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மிடில் ஆர்டர்ஸ் அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சு. எனக்கு நிஜமாலுமே அதை பார்க்கும்போது பயமா தான் கைஸ் இருக்கு. ஏன்னா அந்த தீபக் கூட சாம் கரன் வந்து ரியலா அந்த இடத்துல அதை மேட்ச் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னும் வந்து சத்தியமா தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஜடேஜா வந்தாரு. ஜடேஜா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா ஆடினாரு. ஸோ நம்ம நிறைய கிரெடிட் கொடுக்க வேண்டியது ரச்சின் ரவீந்திராக்கு தாங்க. சுச்சுவேஷனுக்காக ஆடினார். அது அவர் நேச்சுரல் கேம் கிடையாது. அவரோட நேச்சுரல் கேம் என்னன்னா சும்மா தட்டாலட்டி அதிரடி ஆடுவாரு. அதான் அவரோட நேச்சுரல் கேம். ஆனா நேத்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவரை கர்வ் பண்ணிட்டு கடைசியில ப்ரெஷர்ல இருந்த போது அந்த மேட்ச் துண்டா ஒரு 3 6 அடிச்சு தூக்கிட்டு வந்தாரு நம்ம சைடு. அவ்வளவுதான். செமையா ஆடினாரு. ஸோ எதுக்காக அவர் கான்வேக்கு பதிலா ஆட வச்சாங்க அப்படிங்கறத பியூரா ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. சூப்பரான பேட்டிங். அதுக்கப்புறம் ஒரு 2 பாலுக்கு நம்ம தலையோட தரிசனம் கிடைச்சது. உள்ள வந்தோடனே அந்த பொட்டு வச்ச தங்க கோண சாங்க போட்டு அப்படியே தலையை என்ட்ரி கொடுக்க வச்சாங்க. பார்க்கவே பயங்கரமா இருந்தது. அது மட்டுமா அந்த தீபக் சகர் வந்து நம்ம பசங்கிட்ட வம்பி பண்ணினே இருந்தாரு. தலைக்கு வந்து சில்லி பாயிண்ட் நிக்கட்டான்னு கேட்டாரு. அதனால தான் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேட் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்து அனுப்பி விட்டாரு நம்ம தலை. ஸோ அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப செம மூமெண்டா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வரும் அந்த விக்னேஷ் புத்தூர் பத்தி. ஸோ கைஸ் இதுல எத்தனை பேருக்கு அந்த விக்னேஷ் புத்தூர் பத்தி தெரியும் தெரியல. நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் சொன்னேன் அந்த பையன் நல்ல பவுலர், ஆனா வந்து பிளேயிங் லெவலில் ஆடுவாரா ஆனாலும் ஜஸ்டிஃபை பண்ணாரா தெரில அப்படின்னு.
கேரளாவை சேர்ந்த ஒரு பிளேயர் தான் அவரு. ஆனா இது வரைக்கும் கேரளாவோட டீமுக்கு டெபியூ பண்ணதே கிடையாது. கேரளாவோட சீனியர் டீமுக்கு ஆடினதே கிடையாது. என்ன ப்ரோ சொல்ற? கேரளா சீனியர் டீமுக்கு ஆடாம எப்படி ப்ரோ இங்க வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் மும்பை இந்தியன்ஸ். அவரை வந்து ஸ்கவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. கேரளாவில் நடக்கிற ஏதோ ஒரு லீக்ல பார்த்து ஸ்கவுட் பண்ணி எடுத்து இந்த பாயிண்ட் ஏதோ ஒரு சரக்கு இருக்குன்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்களா, இப்ப லாஸ்டா வந்து எஸ்ஏ T20 லீக் நடந்தது. அந்த T20 லீக்குக்கு அந்த பையனை கூட்டு போய் ரஷித் கான் கூட ட்ரைனிங் பண்ண வச்சிருக்காங்க. ரஷித் கான் கூட ட்ரைனிங் பண்ண வச்சு அவரோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி அவங்க அங்க பண்ணது இங்க அவங்களுக்கு பே பண்ணது ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தாரு கைஸ். உண்மையா சொல்லிடுறேன், பயங்கர இம்ப்ரெசிவா இருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இந்த மாதிரி இந்த ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் சைனா மேனு இந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா போட்டாரு. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா வந்து செமையா போட்டாரு. இதை கண்டினியூ பண்ணாருன்னா மும்பைக்கு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளேயரா இந்த பையன் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளவுதாங்க guys இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அந்த டிக்கெட் அப்டேட் சொல்றேன்னு சொல்லியிருந்தால, நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு சென்னை விசஸ் ஆர்சிபி மேட்ச்க்கான டிக்கெட் ஸ்டார்ட் ஆகுது. 10:15. எல்லாரும் மறக்காம டியூன் இன் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, பாய் கைஸ்.